எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கிறேன். நான் அதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணிடலாம். கடலை மாவு நான் இந்த கப்புக்கு 1/4 கப்பு போடுறேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். அடுத்தது அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் தனிமிளகாய் தூள். அடுத்தது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஆனதுக்கப்புறமா சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா இந்த கலருக்கு செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற சிக்கனை இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூடான எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலையெல்லாம் பொரித்து எடுத்து நம்ம சிக்கன் பக்கோடா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனையும் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே எடுத்து சாப்பிடும்போது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் மொறுமொறுன்னு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் பக்கோடா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.